மனிஷ் மற்றும் அவங்க மனைவி ஆகிய ஆர்த்தி 2 பேரும் ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனிஷ் ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. மனிஷோட மனைவி எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போடுவாங்க. அவங்க எப்பவுமே வீட்டு பக்கத்துல இருக்கவங்க யாருக்கிட்டயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. தினமும் ராத்திரி ஆனதும் வீட்ல இருக்க எல்லா குப்பையும் கொண்டு போய் வெளியே போட்டுருவாங்க. அதனால ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. யாரு ஏதாவது அவங்க கிட்ட சொன்னா அவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்க. எப்பயும் போலவே நிறைய குப்பைய கொண்டு போய் ஆர்த்தி வீட்டு வெளியோ விசிறி போட்டுடுறாங்க. அரே ஹோ அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இவ்வளவு குப்பைய கொண்டு வந்து வீட்டு வெளியே எப்படி போட்டுக்கிட்டு இருக்க? இப்பவே இங்க இருந்து எடு. என்னோட வீடு, என் இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் விசிறி போடுவேன். உனக்கு என்ன என்ன பழக்கம் இதெல்லாம்? ஐயோ, என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க வாழ்றதுக்கு வராங்கப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதும் ஒரு புது கிளீன் பண்றவரு அங்க வராரு. அவரு கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஆர்த்தி வீட்டு வெளியே போய் பாக்குறாரு. அங்க அவ்வளவு குப்பை இருக்கும். அந்த குப்பையில இருந்து கெட்ட வாசனை வர வந்துட்டு இருக்கும். அத பார்த்து அவனுக்கு கோபமே வந்துடுது. அடச்ச, யார் இவ்ளோ அழுக்கு பண்ணி வச்சிருக்காங்க? இது வரைக்கும் இந்த ஏரியாவுல இந்த மாதிரி அழுக்காயி நான் பார்த்ததே இல்ல. பாவம், அவன் அவ்வளவு குப்பையும் எடுத்து கிளீன் பண்றான். அந்த குப்பைய கிளீன் பண்றதுக்கே அவனுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுது. கிளீன் பண்ண பிறகு அவன் பெல் அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தி வீட்ல இருந்து வெளியே வரா. என்ன என்ன எதுக்கு பெல் அடிச்ச? மேடம், என்ன இது? நீங்க உங்க வீட்டு முன்னாடி இவ்ளோ குப்பையை போட்டிருக்கீங்க. நான் அதை கிளீன் பண்ணிட்டேன். ஆனா அதுல இருந்து ரொம்ப அதிகமா நாத்தடிச்சிட்டு இருந்தது. அதுல எறும்பும் அதிகமா இருந்தது. தினமும் இங்க குப்பை வண்டி வருதுல்ல, நீங்க குப்பையை இங்க போடாம அந்த வண்டியில போட்டுடலாம்ல. அது கேட்ட உடனே அவளுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுது. ஆஃப்டர் ஆல் ஒரு கிளீன் பண்றவன் என்ன கேள்வி கேக்குறானா அப்படின்னு யோசிக்கிறா. என்ன ரொம்பதான் பேசுற? நீங்க கிளீன் பண்றதுக்கு தானே வந்த? அந்த வேலைய மட்டும் நீ பண்ணு. அதுக்கு தானே பணம் கொடுக்குறாங்க. போய் வேலைய பாரு. இந்த வேலை பண்றவனுக்கு நான் ஏன் மரியாதை தரணும்? வாய மூடிட்டு இங்க இருந்து கிளம்பு, இல்லனா நான் திட்டுல என்ன ஞாபகம் வச்சுப்பேன். ஆர்த்தி அந்த வேலை செய்யறவரை பாவம் ரொம்பவே திட்டிடுறா. பாவம் அவரு அங்கிருந்து சோகமா கிளம்பிடுறாரு. ஆனா அது ஏரியால இருக்கவங்க எல்லாருமே இத பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவகிட்ட வாய் கொடுக்க யாருமே தயாரா இல்ல. சாயந்தரம் ஆனதும் அவங்க வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல சரியான பார்ட்டி நடக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டு முன்னாடி நிறைய குப்பைய போட்டுடுறாங்க. டப்பாங்க, சாப்பாடு அப்படின்னு. காலையில வந்து அவரை பாக்குறாரு. அதை பார்த்து அவரு ரொம்ப பயந்து போய் ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாம மறுபடியும் அவரு கிளீன் பண்றாரு. ஆர்த்தி தினமும் இப்படி பண்றா. அவ என்ன நினைக்கிறானா, எல்லாரும் அவளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரும் அவளை ஏதோ சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறா. இதே மாதிரி இருக்கும் போது ஒரு நாள் அவ நிறைய குப்பைய வீட்டு முன்னாடி போட்டு வச்சிருந்தா. அது மட்டும் இல்லாம அந்த குப்பையில நிறைய குப்பையோட சேர்ந்து ஒடிஞ்ச ஒரு பாட்டில கூட போட்டிருப்பா. அது வேற ஒரு கிளாஸ் பாட்டில். இன்னைக்கு மறுபடியும் இவ்ளோ குப்பையா? நான் மட்டும் என்ன பண்றது? சரி, வேலையை பாப்போம். இந்த பொம்பளை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா போல அப்படின்னு சொல்லி அவரு கிளீன் பண்ணும்போது அந்த பாட்டில் எடுக்கிறாரு. அந்த பாட்டில் கையில ஒடிஞ்சிடுது. அப்புறம் கையில காயமாயி ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவரால வலி தாங்க முடியாம அவரு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்க எல்லாருமே வந்துட்டு ஆர்த்திய கத்துறாங்க. ஆனா கூட அந்த ஆர்த்தி பயப்படாம அவங்க கூட சண்டை வேற போட ஆரம்பிக்கிறாங்க. அவரும் ரொம்ப கவலையா அங்கிருந்து எதுவும் பண்ண முடியாம போயிடுறாரு. அந்த ஒடிஞ்ச பாட்டில் குத்தி ரத்தம் வந்ததால நிறைய ரத்தம் போய் கடைசியா பாவம் அவரோட உயிரே போயிடுது. செத்த பிறகு அவரு ஒரு மோசமான பேயா மாறுறாரு. ஆர்த்தி மேல அவ்வளோ கோவம். அந்த பொம்பளையால எனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை. தினம் தினம் அந்த பொம்பளை எனக்கு வேணும்னே இப்படி பண்ணிருக்கா. அவளாலதான் இன்னைக்கு என் ஒட்டுமொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் அவளை விடவே மாட்டேன். அவ வாழ்க்கை முழுக்க அவளுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நான் அவளுக்கு ஒரு பாடத்தை புகட்டுறேன். இப்ப போய் பாக்குறேன். எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. இப்ப இவ கஷ்டப்படணும். அந்த பேய் கையை இப்படி ஆட்டின உடனே கீழே இருந்த எல்லா குப்பையும் வீட்டுக்குள்ள போய் விழுந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு முழுவதும் அந்த குப்பை மட்டும்தான் இருந்தது. 4 பக்கமோ குப்பையோ குப்பை. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பேய் அங்கிருந்து மாயமாயிடுது. ஆர்த்திக்கு ரொம்ப மோசமான நாத்தடிக்க ஆரம்பிக்குது. அடடா, இது இவ்வளவு மோசமா நாத்தடிக்குது அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஆனா என்னன்னு ஏஞ்சி போக சோம்பேறி. அத பாக்கவும் மாட்டான். அதுக்கப்புறம் காலையில எஞ்சி போய் பார்த்து ஷாக் ஆயிடுறா. வெளியே அவ தூக்கி போட்ட எல்லா குப்பையும் வீட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்னு. அட,
நான் தூக்கி போட்ட குப்பை எப்படி வீட்டுக்குள்ள வந்தது? இந்த பக்கத்து வீட்டு ப்ரொஃபசர் தான் பண்ணிருப்பா. இவளுக்கு தான் என்ன பார்த்தாலே ஆகாதே. இவ தான் இந்த வேலை எல்லாமே பண்ணிருப்பா. இவளுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன் பாரு. ஆர்த்தி வெளியே போய் நின்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஆர்த்தி வீடெல்லாம் கிளீன் பண்றா. அது கிளீன் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. அவங்க கணவர் கூட வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரு. அவளுக்கு யாருமே ஹெல்ப் பண்றவங்களே இல்ல. ராத்திரி ஆனதும் அவங்க கணவருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனா அவனும் எந்த விஷயத்தையும் கண்டுக்காம சரின்னு போனை வச்சிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நிறைய குப்பைய அவ வெளியே தூக்கி போடுறா. அந்த குப்பை எவ்வளவு தூரம் போயிருக்கும்னா மத்தவங்க வீட்டு முன்னாடி கூட போயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஜனங்களுக்கு அங்க நடக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அவளை கேட்க முடியாம கஷ்டப்படுவாங்க. மறுபடியும் ராத்திரி ஆகுது. பேய் அங்க வந்து பார்த்து பேயே ஷாக் ஆயிடுது. இந்த ஆர்த்தி இதுக்கு முன்னாடி விட நிறைய குப்பைய போட்டு வச்சிருப்பா. அட, இந்த பொம்பளை திருந்த மாட்டான்னு நினைக்கிறேன். நேத்தை விட இன்னைக்கு குப்பை கொஞ்சம் அதிகமாவே இங்க இருக்கு. இப்ப இவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டுறது தான் நல்லது. பேயே இன்னும் நிறைய குப்பைய அவளோட வீட்டுக்குள்ள தூக்கி விசிறி போட்டுடுறா. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி இருந்த குப்பைய விட நிறைய குப்பை இருந்தது. சோஃபா மேல, பெட் மேல அப்படின்னு காலையில ஏஞ்சி வந்து பாக்குறா. அவ பயந்து போறா. அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு அவளுக்கு புரியவே இல்ல. இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? யாரு என்னோட வீட்டுல குப்பைய தூக்கி போடுறா? எல்லாம் வேணும்னே பண்றாங்க. இதெல்லாம் எப்படி கிளீன் பண்றதுன்னு தெரியாம அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அவ தான் கிளீன் பண்ணி ஆகணும். இத கிளீன் பண்ண சாயந்தரமே ஆயிடுது. அவளோட உடம்பு வேற சரியில்லாம போயிடுது. ரொம்ப கஷ்டப்படுறா. இப்படி ஆன பிறகு கூட அவளுக்கு புத்தியே வராது. மறுபடியும் அவ குப்பைய கொண்டு போய் வெளியே தான் போட்டுக்கிட்டு இருந்தா. தினமும் அவ இப்படிதான் பண்ணுவா. பேய் மறுபடியும் வந்து தினமும் நிறைய குப்பைய வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு தான் இருந்தது. இதே தான் நடந்துட்டு இருந்தது. ஆர்த்தியோட நிலைமை வேற தினமும் மோசமா போயிட்டு இருந்தது. அவளோட பெட் மேல இருந்து அவளால இறங்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடா அக்கா, என்ன இந்த ஆர்த்தி கண்லே படல? அப்புறம் வீட்டு முன்னாடி குப்பை கூட இல்ல. என்னக்கா, அவ ஊரை விட்டு எங்கன்னா போயிட்டாளா? அப்புறம் 2 பேரும் அவளை பாக்கலான்னு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள வெறும் குப்பை நாத்தம். அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. ஆர்த்தி அந்த பெட் மேல ரொம்ப மோசமான நிலைமையில படுத்துக்கிட்டு இருப்பா. அவளோட நிலைமையும் அவங்க வீட்டு நிலைமையும் பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆர்த்தி, என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படி படுத்து கிடக்குற? ஐயோ, எனக்கு தெரியாது. தினமும் காத்தால எஞ்சி பார்த்தா வீட்டு முழுவதும் குப்பை. 2 பேரையும் நம்ப வைக்கிறதுக்காக அவ குப்பைய கொண்டு போய் வெளியே போடுறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மொட்டை மாடியில ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அவங்க காத்துட்டு இருந்த அதே நேரத்துல கரெக்டா ஒரு பேய் அங்க வந்து நின்னு குப்பைய வீட்டுக்குள்ள போடும். அத பார்த்து அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த பேய பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. கடைசியில இந்த பேய் ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கிளம்புறாங்க. அவங்க வேகமா ஆர்த்தி வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு ஆள் அங்க நின்னு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அவர்கிட்ட போய் பேசுறாங்க. அண்ணா, என்ன அண்ணா? அவரு பழைய ஆள் வருவாரு கிளீன் பண்றதுக்கு. அவரு காணுமே அண்ணா, என்னாச்சு? அட மேடம், அவரு இறந்து போயிட்டாரு. அது வந்து அவரு குப்பாளிக்கிட்டு இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆகி அது கை முழுக்க பரவிடுச்சு. அதால அவர் இறந்துட்டாரு. அது கேட்டவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஆர்த்தி கிட்ட சீக்கிரம் சொல்லணும்னு கிளம்புறாங்க. ஆர்த்தி, ஆர்த்தி, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. என்ன விஷயம்? என்ன தெரிஞ்சிச்சு? நீ பண்ண தப்பால பாவம் அந்த கிளீன் பண்றதுக்கு வந்தாரு, அவர் இறந்துட்டாரு. இப்ப அவர் தான் பேயா மாதிரி உங்ககிட்ட பழி வாங்குறாரு. உடஞ்ச பாட்டில் நீ விசிறி அடிச்சல, அதுல கட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி அவரு இறந்துட்டாராமா. ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால பாவம் அந்த ஜீவன் இறந்துடுச்சா? ஐயோ, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டனே. 2 பேரும் ஆர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆர்த்தி சரியாகி வீட்டுக்கு வந்த பிறகு அவ ரொம்ப நல்லவளா மாறிடுறா. அவ யாருகிட்டயும் சண்டை போடுறது இல்ல. அது மட்டும் இல்லாம குப்பை வெளியே போடுறதே இல்ல. இன்னொரு நல்ல விஷயம் பண்றா. அவ வெளியே ஏதாவது குப்பைய பார்த்தா கூட அதை கொண்டு போய் அதை போட வேண்டிய இடத்துல போட்டுடுறா. பேய் தினமும் ஆர்த்தி வீட்டுக்கு வந்து குப்பை இருக்குதான்னு பாக்கும். வீடு ரொம்ப கிளீனா இருக்கிறத பார்த்து அந்த பேய் கூட ரிட்டர்ன் போயிடும்.